அந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கும் அரசு அதிகாரியான உங்களுக்கும் தான் இருக்கு. இப்போ நாம் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம். இதில் இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. என்னதான் நிலத்தடி நீர் பெருக்கம், காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும். தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுடைய தயார் நிலையையும் உறுதி செய்யணும். பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும் மின்சாரம், உணவு, குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். 4 ஆண்டுகளில் பல பேரிடர்களை எதிர்கொண்டிருக்கிறோம் என்று அவர் பேசியிருக்கிறார். பருவமழை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் அதிகாரிகளுக்கு அவர் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் அரசுக்கு இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பேரிடர் மீட்பு மையங்கள் அடிப்படை வசதிகளுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் பல பேரிடர்களை திறம்பட எதிர்கொண்டிருக்கிறோம் என்று முதலமைச்சர் பேசியுள்ளார். ஆலோசனை கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கு இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தென்மேற்கு பருவமழை இயல்பாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்தாலும் கூட நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் பெய்யும் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். பருவமழை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பேரிடர் மீட்பு மையங்கள் அடிப்படை வசதிகளோடு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார், விவரங்கள்? நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழையானது அந்தமானிலிருந்து நோக்கி தற்போது தொடங்கி உள்ளது. கேரளாவில் இந்த தென்மேற்கு பருவமழை வரும் 27ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 10க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட துறையின் செயலாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், மேட்டூர் அணையிலிருந்து அந்த காவிரி சாகுபடிக்காக ஒவ்வொரு ஆண்டும் நீர் திறக்கப்படும். அவ்வாறு நீர் திறக்கப்படும் போது அந்த நீரை முழுவதுமாக கடைமடை வரைக்கும் எவ்வாறு கொண்டு சேர்ப்பது, அதற்கான பணிகளை மேற்கொள்வது, முன்கூட்டியே தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் விரிவான ஆலோசனையானது தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர்கள் கே.என். நேரு, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், கே.என். நேரு, ஏவாவேலு, கே.கே.எஸ். ராமச்சந்திரன், சிவசங்கர், வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் முக்கிய துறையின் செயலாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் அந்த கேரளாவை ஒட்டி தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும் அந்த கேரளா ஒட்டி அந்த ஒட்டி உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்வது, மேலும் காவிரி டெல்டா பகுதிகளில் இந்த குறுவை சாகுபடிக்காக
நீர் திறப்பது, அதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாக விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணன், இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இன்னும் எவ்வளவு நேரம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? வேற என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றன? நிச்சயமாக இந்த ஆலோசனை கூட்டமானதை பொறுத்தவரையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டமானது மிகவும் முக்கியமாக 2 பொருள்களை பொறுத்தான் விவாதிக்கப்பட உள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் அந்த கேரளாவில் அதிக மழை பெய்யும் என்பதால் கேரளாவை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது, அங்கே ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் மீட்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது உள்ளிட்ட தொடர்பாக ஒரு முக்கிய பொருளாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதை தவிர்த்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் காவிரி சாகுபடிக்காக, அதாவது அந்த குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். அவ்வாறு திறக்கப்படும் தண்ணீரானது கடை மடை வரை சென்று டெல்டா பகுதி முழுவதும் அந்த குறுவை சாகுபடியானது சிறப்பாக மேற்கொள்ளப்படும். அவ்வாறு தண்ணீர் திறக்கப்படும் போது எந்த அளவுக்கு அந்த தண்ணீர் கடைமடை வரைக்கும் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, தற்போது இன்னும் என்ன ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும், தூர்வாருவது தொடர்பாக சிறப்பு பணிகளை என்னென்ன மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விரிவாக ஆலோசனையானது இந்த கூட்டத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. சுமார் இன்னும் 1 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.